friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நைஜீரியன் பீப்புளோட ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரெண்டே பொருள் போதும். அது மட்டும் இல்லாம 5 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் நம்மளுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தா நம்ம என்ன விடவா போறோம்? டக்குன்னு செஞ்சிட மாட்டோமா? வாங்க அந்த மாதிரி ஒரு குயிக் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? நம்மளுடைய மெஷர்மெண்ட் கப்பில் 125 ml கப்பு இருக்கு இல்லையா, அதில் 1 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 250 ml கப்பில் 2 கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அதாவது அரை கப்புக்கு 2 கப்பு தேங்காய். நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அதுதான் அளவு, சரிங்களா? இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் நல்லா ட்ரையாக இருக்கணும். அதில் நம்மளுடைய சுகரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு அது மெல்ட் ஆகி வரும். ஃப்ளேமு இப்போ ஹையிலே இருக்கட்டும். பாருங்கள், உங்களுக்கு மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கா? இந்த டைமில் நம்ம கரண்டியை வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா சுகரும் ஈவனாக கேரமலைஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்ச தேங்காய் 2 கப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எப்போவுமே ஸ்வீட்டுக்கு நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கேரமலைஸ்டு சுகரோட இந்த தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன உடனே உங்களுக்கு அந்த தேங்காயில் இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதுவும் எவாப்ரேட் ஆகணும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே விட்டிங்கன்னா நமக்கே கரண்டி வச்சு கிண்டும் போதே ஃபீல் ஆகும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நைஜீரியன் கோகோனட் பால் ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பால் உருட்டா வரலை அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா, நம்ம தேங்காவை வதக்கும் போது தேங்காயிலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் பண்ண விடாமல் உடனே எடுத்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பால் உருட்ட வராது. அதனால் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பரான நமக்கு ரொம்பவும் டேஸ்டியான நைஜீரியன் கோகோனட் பால் ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.